ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய், என்ன இவ்ளோ தூரம் யோசிச்சு காய் நகர்த்திருக்கேன்? இத நான் யோசிக்க மாட்டேனா? அவளை நான் ஊருக்கு தான் கூட்டிட்டு போய் விட போறேன்னு யார் சொன்னது? மா, என்னம்மா சொல்றீங்க? பின்ன எங்க? ஏண்டி, இங்கிருந்து அவளை ஊருக்கு அனுப்பிவிட்டா உன் தம்பியும் உங்க அப்பாவும் திரும்ப அவளை கூட்டிட்டு வந்துட மாட்டாங்களா? அதுக்காக அவ இவ்வளவு கஷ்டப்படுறோம்? அதெல்லாம் நடக்க போறதில்ல. அவளை எங்கேயாவது இந்த மாதிரி ஏர்வாடி தர்கா, நாகூர் தர்கா, முத்துப்பேட்டை தர்கான்னு ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருவேன். அங்க அவளுக்கு சங்கிலியை கட்டி பைத்தியக்காரிங்கிற பட்டத்தையும் கொடுத்து கட்டி போட்டுருவாங்க. அப்புறம் அவ எவ்வளவு நினைச்சாலும் சரி, திரும்ப வரவே முடியாது. அங்கேயே வாழ்க்கை ஃபுல்லா கிடக்க வேண்டியதான். கடவுளே, நல்ல பிள்ளைய பைத்தியக்காராக பாக்குறாங்களே. மா, எங்கேயோ போயிட்டீங்கம்மா. அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டை பிடிச்ச பீட ஒழிய போகுது. எல்லாத்தையும் முடிச்சிட்டு செம்மையா பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ண போறேமா. மா, அதுவும் இந்த ஏர்வாடி நாகூர் தர்கா மேட்ரு சூப்பர்மா. செம்ம பிளானு. ஒருவேளை சூர்யாவுக்கே ஞாபகம் வந்து அவனே போய் தேடினாலும் காலத்துக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. அவ அங்கதான் இருப்பான்னு இவனால கெஸ் கூட பண்ண முடியாதுமா. அட பாவிலா, மனச்சாட்சி இல்லாதீங்களா நீங்க? அந்த பிள்ளையை நீங்க என்னென்ன கொடுமைப்படுத்தினீங்க. எல்லா தப்பையும் அது கண்டுக்காம உங்களுக்காக தானே அந்த பிள்ளை ஓடி ஓடி உழைச்சது. அப்படிப்பட்ட பிள்ளையை நீங்க தண்டனை கொடுக்க நினைக்கிறீங்க பத்திங்களா? இதுக்கெல்லாம் தண்டனை உங்களுக்கு உண்டா? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. பார்க்கத்தானே போறேன். ஏத்தா, என்ன தாயி உன் நிலைமை இப்படி ஆகி போச்சா தாயி? தண்ணியில வாழ்ற மீன் தரையில வாழ நினைச்சா இப்படிதான் புல் இருக்குன்னு. அட நீ வேறத்தான். சின்னையா மட்டும் இந்நேரம் நடவுடைய இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குமா? அவர் என்னமோ படுத்த படுக்க கிடக்கிறனால இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து திருவிழா பாக்குறாங்க. சின்னையா எப்பவுமே இவங்களை எல்லாரும் திட்டிக்கிட்டே இருப்பாரு. என்னையே அந்த மனுஷன் எல்லாரும் போட்டு திட்டிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு எனக்கே அவர் மேல கோபம் வருத்தா. ஆனா இவங்க செய்யற சேட்டையெல்லாம் பார்த்தா அப்ப அவர் திட்டுறது சரிதான் தோணுது தாயி. அத்தா, சின்னையாவும் நீயும் இப்பதான் ஏதோ சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்க மாதிரி என் மனசுக்கு தோணுச்சே. அதுக்குள்ள எவங்கன்னு போட்டுச்சா தெரியல. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் உனக்கு ஒன்று சொல்லவா தாயே, இது எப்போதும் வழக்கமா இருக்கிற பிரச்சனை மாதிரி தெரியல தாயே. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் பண்ற மாதிரி தெரியுதா? பெருசானா என்னன்னு? அத்தா, இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு உன்னை ஒட்டு மொத்தமா இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டி விடணும்னு நினைக்கிறாங்க அத்தா. அவங்க அதை பத்தி தான் சபையில ஒண்ணு கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. நானு நின்று ஒட்டு கேட்டுட்டு தானே வரேன். அதை விடுங்கண்ணே, நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன். ஏத்தா, நீ என்ன அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்க? உன்னை இந்த வீட்டை விட்டு ஒட்டுமொத்தம் வெளியே அனுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ற. அனுப்புனா அனுப்பட்டும், விதி அதுதான்னா போய்தானே ஆகணும். அதுக்கு யார் என்னென்ன பண்ண முடியும்? நான் ஒன்னும் அதுக்கு பயப்படல. ஆனா சூர்யா சார் ஒரு வாட்டி கூட பார்க்காம போயிடக்கூடாது. அவரு நினைச்சிருப்பாரு இல்லைன்னு, நந்தினிக்காக நம்ம கோவில் வாசல்ல போய் பிச்செல்லாம் எடுத்தோம். ஆனா நமக்கு உடம்புக்கு முடியாதப்போ பக்கத்துல இருக்காம கையை விட்டு போயிட்டாலேன்னு நினைச்சிருப்பாரு. அதுக்காக வாச்சும் போறதுக்கு முன்னாடி அவரை ஒரு வாட்டி பார்த்துடணும். ஏத்தா, நீ என்ன போற மாதிரி முடிவு பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? அவங்க கண்டிப்பா என்ன வெளியேற்றிடுவாங்கன்னு அதுக்கு தானே எல்லாம் பண்றாங்க. முக்கியமா விஜயக்காவை வர வச்சு அவ்வளோ பெரிய பொய்ய அவங்க வாயாலேயே சொல்ல வைக்க வேண்டிய தேவை என்ன? நான் இங்க இல்லைன்னு அவரை நம்ப வச்சுட்டு அப்படியே என்ன விரட்டி விட்டுடணும். அதுக்காக தான் கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறாங்க. அதத்தான் நானே இப்ப கேட்டுட்டேன்தா. அதனால தானே சொல்றேன், அவங்க இந்த வாட்டி விட மாட்டாங்க. ஐயாவும் ஊர்ல இல்ல, சூர்யா சாரும் இப்படி படுத்து கிடக்குறாரு. விஜயக்காவை வச்சு பொய்யும் சொல்ல வச்சாச்சு. இதுக்கு பிறகு இந்த வாய்ப்பை விட்டுற மாட்டாங்கல்ல. அம்மாடி, நீ போகாதம்மா. அன்னைக்கு இதே இடத்துல ஏத்துனா நான் சூர்யா சார் பொண்டாட்டி, நான் இங்கேதான் இருப்பேன் மூஞ்சிக்கு நேரம் சொன்னேன்ல, அதே மாதிரி ஏத்தி வீரமங்க மாதிரி பேசு. ஆனது ஆகட்டும், ரெண்டுல ஒண்ணு பார்த்துப்போம். சூர்யா பொண்டாட்டியா சுந்தரவழியானே? இல்லண்ணே, அன்னைக்குதான் அப்படி நினைச்சேன். இப்ப என் மனசுல அந்த தெம்பெல்லாம் போயிடுச்சு. இப்ப இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சூர்யா சார் ஒரு வாட்டியாச்சும் பார்த்துடணும். அவர் என்ன நன்றி கேட்டவன்லாம் நினைச்சிடக்கூடாது. அந்த சாமிக்கு மட்டும் சக்தி இருந்தா
எப்படியாச்சும் ஒரு வாட்டி அவரை என் கண்ணில் காட்டணும். எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே, அவரை நான் கண்டிப்பா பாத்துருவேன். அத்தா எனக்கு நம்பிக்கை இருக்குதா. உன்னைய மட்டும் சின்னையா பார்த்துட்டான்னு வச்சுக்குவேன், நீ இங்கே தான் இருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா இந்த உலகமே எய்த்து நின்னால உன்னை கைவிட மாட்டார் தாயி. நீ நினைச்சது நடக்கும், நான் சொன்னது நடக்கும். நீ இங்கே பொறுமையாக வந்து பார்க்க தான் போற.